பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு 3 மணி நேரம் துதி ஆராதனை இருக்குதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வாங்க, ஆண்டவரை ஆராதித்து, அவரை பாடி, அவரை துதித்து, அவரை கனப்படுத்தி, அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் நடுவில் ஆண்டவர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆண்டவர் அபிஷேகத்தையும் வல்லமையும் பின்மாறி மழையும் ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் கட்டளிடுவார். இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 97வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கினார். நினைவு கூறுங்க, கொண்டாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடி ஆராதித்து, ஓ கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவரை கொண்டாடுங்கள். நீதிமான்களே, வசனம் சொல்லு, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்துருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவரை பாடி துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். அவரோடு கூட உறவாடணும். அவரோடு கூட நடக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேத வசனம் அதுதான் சொல்லுகிறது. கர்த்தரை நினைவு கூர்ந்து அவரை பாடி, அவரை கொண்டாடி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பாடலாம், கொண்டாடலாம், ஆர்ப்பரிக்கலாம், துதிக்கலாம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மகனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாகுதலை குறித்து கர்த்தர் பாராட்டின தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம், மகிழ்கிறோம், கொண்டாடுகிறோம். இன்றைக்கு சாயங்காலம் நடக்க போகிற கூட்டத்தில் பலத்த காரியங்களை செய்யும் எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க சாமி. ஹல்லேலூயா. ரக்கா நாம சியாந்தரப ஆர்ப்பரித்து துதித்து கர்த்தாவே உங்கள் நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொண்டாட கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு சாம்பலாகட்டும். உங்கள் நாமம் மையப்பட்டுட்டோம். தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை கனப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.